வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4-5 முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சேர்ந்தவங்க. ஸோ டெல்லிக்கு போய் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரை சந்தித்தா மிகப்பெரிய லெவலில் அதிமுக பிரச்சனை வெளியாயிரும் சொல்கிறதுக்காண்டி பெங்களூருக்கு போயிருக்காங்க. பெங்களூரு ஒரு மத்திய அமைச்சர் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கணுன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவி சேகமம் எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி எல்லாம் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா கை மீறி போச்சு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவரோட தலைமை பதவியை அவரோட அதிமுகவில் இருக்க பொதுச்செயலாளர் மரியாதை காப்பாற்றிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவரே பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த சம்மதம் தெரிவிக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கி விட்டு அதிமுகவில் பொதுக்குழு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழ் மகன் உசேனை பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. மன்மோகன் உசேன் அவைத்தலைவர் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்ட முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஸோ சசிகலா பக்கம் நிறைய முன்னாள் அமைச்சர் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவைத்தலைவரும் அவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த கோழி முட்டையை காத்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்மகன் உசேனை பார்த்தீங்கன்னா காத்தாலுமே பெரிய லெவலில் பலன் இல்லை. நிறைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்களோட கைதான் ஓங்குன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.